மன்னார்குடியில் கடைத்தெருவில் சென்று கொண்டிருந்த 3 பேர் மீது கார் மோதி தூக்கி வீசிய சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. மது போதையில் கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியவர் மீது கடும் நடவடிக்கை பாயுமா? குறுகிய சாலையில் தாறுமாறாக ஓடிய கார் ஓரமாக ஒதுங்கி நின்றவர்கள் மீது மோதி பல அடி தூரத்திற்கு இழுத்துச் சென்ற விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் சிக்கியவர்களின் நிலை என்ன, நடந்தது என்ன? நாகை மாவட்டம் பன்னால் கிராமத்தைச் சேர்ந்தவர் அன்பழகன். 62 வயதான இவர் இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அன்பழகன் மன்னார்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தனது சொந்த காரில் சென்றுள்ளார். அந்த காரை 50 வயதான ராபர்ட் என்பவர் ஓட்டியுள்ளார். நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அன்பழகன் மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார். மன்னார்குடியில் கடைத்தெரு வழியாக நெரிசல் மிகுந்த பகுதியில் கார் சென்றுள்ளது. அப்போது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர கடையில் பூ வாங்கிக் கொண்டிருந்த செல்வராணி மற்றும் அவரது மகன் சதீஷ் மீது மோதியுள்ளது. இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் காரில் சிக்கி சில அடி தூரம் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளனர். சத்தம் கேட்டு அவ்வழியாக சைக்கிளில் சென்ற மதிவாணன் என்பவர் ஒதுங்கி நின்றுள்ளார். ஆனால் காரின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாததால் சைக்கிள் மீதும் மோதி அவரும் தூக்கி வீசப்பட்டுள்ளார். சற்று தொலைவிற்கு சென்றதும் கார் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 3 பேரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஓட்டுநர் ராபர்ட் மது போதையில் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார்குடியில் கடைத்தெருவில் சென்று கொண்டிருந்த 3 பேர் மீது கார் மோதி தூக்கி வீசியது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பதைபதைக்க வைத்துள்ளது. மது போதையில் கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.